இந்த மாதிரி கொசு அடிக்கிற பேட்டு உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக ஒர்க் பண்ணாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொசு வந்து இதில் மாட்டின கொசுவோட போன்ஸு எல்லாம் வந்து அந்த பாஸ்பரஸ் போன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும், இதில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ வந்து அந்த போன்ஸ் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகி ஷார்ட் ஆகும் மீன்ஸ் இந்த வோல்டேஜ் வந்து கொசு வழியாக பாஸ் ஆகிறது பதிலே அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற போன்ஸ் வழியாக பாஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த போன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பழையபடி ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நல்லா க்ளீன் பண்ணணும். 2 பக்கமும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே தேய்ச்சிட்டேன், உங்களுக்காக ஒரு தடவை தேய்ச்சி காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேக்யூம் கிளீனர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல் ஹையாக வச்சுக்கோங்க. ஹையாக வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சக்கிங் பாயிண்டில் காமிச்சிங்கன்னா வந்து இருக்கிற அந்த போன்ஸ் எல்லாம் வந்து கலண்டு விழுந்த போன்ஸ்லாம் வந்து உள்ளே இழுத்துரும், மறுபடியும் பழையபடி ஒர்க் ஆகும். அது இல்லாதவங்க காற்றுல கூட இப்படி விசிறி கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேக்யூம் கிளீனரில் பின்னாடி வந்து எக்ஸாஸ்ட் பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் பாயிண்ட் இதில் கூட